நெகேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொடுமையானவைகளை புசித்து பத்திரமானவைகளை கொடுத்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், சாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை பக்கத்துல கைகுடி சொல்லுவாங்க. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலம். அல்லேலூயா. மகிழ்ச்சி கர்த்தர் நமக்கு கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமுக்கு 100 வயது ஆகும் போது ஒரு ஈசாக்கை பெற்றெடுக்கிறார். சாரா 90 வயசு. அப்ப ஒரு ஆபிரகாம் ஒரு பெரிய விருந்தே கொடுக்கிறார். ஈசாக்கு என்றாலே சிரிப்பு. அல்லேலூயா, மகிழ்ச்சி. 100 வருஷம் கழிச்சு ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன், வாக்குத்தத்தத்தின் குமாரனை கொடுக்கிறார். அப்பொழுது அந்த குடும்பத்துல வேலை செய்யறவங்க இருக்கிறவங்க ஆபிரகாமோடு இருந்த அத்தனை பேருக்கும் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிரும். ஸ்திரீயானவள் கர்ப்பம் தெரிந்து 10வது மாதத்துல தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும். நாமும் ஒரு குமாரனை பெற்றெடுத்திருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள சந்தோஷம் அடைந்து அவள் பிரசவ வேதனையே மறந்து போயிருக்கும். அந்த அளவுக்கு மகிழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, அநேக இடங்களில் தேவனாய கர்த்தர் இந்த மகிழ்ச்சியை தேவன் அநேக இடங்களில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுது, ஆபகுக் 3ஆம் அதிகாரத்துல, ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும், திராட்சை செடியில பலன் இல்லாமல் போனாலும், ஒளிவ மரத்துல பலன் அற்று போனாலும், வயல்கள்ல தானியம் விளையாமல் போனாலும், இடையில ஆட்டு மந்தைகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்றாரு, எல்லாமே ஒண்ணுமே இல்லை, நாளைக்கு சாப்பிடவே வழி இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நான் என்ன செய்வேன்? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. அன்று சொல்ற நாளையை குறித்து அவளைப்படாது இருப்பேன். வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சியும் நாளுக்கு நாள் பெருகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்தாலும் நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போதும் எல்லா கவலைகளையும் பாரங்களையும் என்ன செஞ்சிடணும்? வெளியில விட்டுட்டு அவர் சமூகத்துக்கு போகணும். அல்லேலூயா. ஏதோ நமக்கு சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு மகிழ்ச்சியை தேவனே விதைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 65ஆம் அதிகாரம், ஏசாயா 65ஆம் அதிகாரத்துல 17 இருந்து வாசித்து பார்ப்போமா? ஏசாயா அல்லேலூயா. அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி என்ன செய்யலாம்? கேட்கப்படுவதில்லை. 25 வரைக்கும் வருஷம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும் போதே நான்
ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். சிங்கம் மாட்டைப் போல வைக்கோலை தின்னும். புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதத்திலும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை. கேடு உண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுது, கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே மகிழ்ச்சியை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாள் துக்கம் அடையவே கூடாது. ஹல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்பும் அடையவே கூடாது. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நீதிமொழிகள் 17:22 சொல்லுது, மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. ஹல்லேலூயா. நல்ல மருந்து, நல்ல ஔஷதம். வாசிக்க பார்க்கலாம். அதே நீதிமொழிகள் 15:13 வாசிப்போமா? 15:13. ஹல்லேலூயா. மன மகிழ்ச்சி தான் முகத்தை என்ன செய்யுமா? முக மலர்ச்சியை காட்டும். ஹல்லேலூயா. இருதயத்துல நம்ம கவலைகளும் பாரங்களும் நிறையும் போது நம்முடைய முகம் என்ன செஞ்சிடும்? வெளியில அழகா காட்டி கொடுத்தோம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு துக்கத்துல, ஏதோ ஒரு வருத்தத்துல இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சது. ஹல்லேலூயா. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் என்ன செய்யணுமா? கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் போது நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதே அவர் செய்வார். ஹல்லேலூயா. சங்கீதம் 37:4 நீங்கள் வாசித்து பார்க்கும் போது கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணுமா? மன மகிழ்ச்சியா இரு. அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியோடு என்ன செய்யணுமா? தேவனிடத்துல கேட்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா? கவலையோடு பாரத்தோடு என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. எதை சொல்லுது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்து அவரிடத்துல நீங்க வேண்டிக் கொள்ளுகிறது உங்களுக்கு அருள் செய்கிற ஒரு தேவனாய். சங்கீதம் 119:77 இப்படி வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லைன்னா நான் துக்கத்திலேயே அடிச்சிருவேன் தான் சொல்றேன். ஹல்லேலூயா. இப்படி வேதம் எனக்கு எப்படி இருக்குதா? மன மகிழ்ச்சியா இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் எப்படி இருக்குதா? மன மகிழ்ச்சியா இருக்கிறது. அப்ப தேவனுடைய வேதம் நமக்கு என்ன கொடுக்கிறதா? மகிழ்ச்சியை கொடுக்கிறது. சங்கீதம் 100 நீங்க வாசித்து பார்க்கும் போது 2 நீங்க வாசித்தீங்கன்னா சங்கீதம் 100 மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் வேதம் சொல்லுகிறது மகிழ்ச்சியுடனே என்ன செய்யுமா? கர்த்தருக்கு ஆராதனை செய்யும். முதல் நாளே ஆலயத்துக்கு ஆயத்தமாயிடும். காலையில் எழுந்த உடனே எல்லா வீட்டுல ஜெபம் பண்ணி அந்த பிரசனத்தோட மகிழ்ச்சியோட என்ன செய்யுமா? ஆலயத்துக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. அவர் சந்நிதியில வந்து நிக்கணும். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை நம்ம சொந்தரிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம விடுற மூச்சு மேல இழுத்து விடுற பாருங்க. இந்த மூச்சு இழுத்து விடுறதுக்கே என்ன செய்யணுமா? 1000 சொந்தரம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சொல்லுது? நாம் நிர்மூலமாக இருப்பது சுத்த இறக்கம் கிருபை. ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணுமா? அவருக்கு தேவனுடைய ஆலயத்துல வந்து நின்று வாரத்துல ஒரு நாள் வந்து நின்று நாம் தனித்தனி ஆலயங்களா இருந்தாலும் எல்லா ஆலயங்களும் இணைத்து தேவ சமூகத்துல வந்து நின்று அவரை தொழுது கொள்ளும் போது அவர் இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துல வந்து நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதி. ஹல்லேலூயா. அநேகருடைய சோத்திரத்தினால நமக்கு கிருபை பெருகும். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது தொழுது கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வந்து வெள்ளத்தால் இடை கட்டுகிறார். கிருபையினால நிரப்புகிறார். நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர் என்ன செய்கிறார்? நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற மன மகிழ்ச்சி. ஆனால் சத்துவம் என்ன செய்வான்?
இந்த மன மகிழ்ச்சியை கெடுக்கும்படி அநேக காரியங்களை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகள், போராட்டம், நிந்தைகள், அவமானம், நெருக்கம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு சந்தோஷத்தை நமக்கு இருந்து எடுக்கிறதுக்கு அவன் போராடிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. நம்ம சந்தோஷமா இருந்தா தான் கர்த்தருக்கு சந்தோஷம். அல்லேலூயா. நம்ம சந்தோஷமா இருக்க பிசாசுக்கு என்ன வரும்? துக்கம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. ஆபகுக்கு சொல்றாரு, எதுவுமே இல்லைனாலும் நான் எப்படி இருப்பேன்? கர்த்தருக்குள்ள சந்தோஷம். அனைவருடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதம் இருந்தா கர்த்தரை தேடுவாங்க. எல்லா ஆசீர்வாதம் இருந்தா ஆலயத்துக்கு முன்னாடி வருவாங்க. ஒரு ஆசீர்வாதம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க? ஆண்டவரை தேடுறத விட்டுருவாங்க, வேதத்தை வாசிக்கிறத விட்டுருவாங்க, ஆலயத்துக்கு வர்றதையும் நிப்பாட்டிடுவாங்க. ஆனா வேதம் சொல்லுது, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவருக்கு முன்னாடி வந்து நீங்க ஆராதிச்சிட்டீங்கன்னாவே எல்லாமே மாறி. அல்லேலூயா. ஒரே நிமிஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளை அவரால் நிறைவாக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் ஒரே நிமிஷத்துல சுகமாக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு எக்ஸ்ரே இல்ல, ஒரு ECG இல்ல, ஒரு ஸ்கேன் இல்ல, ஆண்டவர்கிட்ட வந்தா போது ஒரே ஒரு தொடுதல் தான், ஒரே ஒரு வார்த்தை தான் சுதாயிரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவிட்ட குஷ்டரோகிகள் வந்தாங்க, அவர்களை தொட்டு சுகமாக குடல்களை பார்க்க வச்சார். வரித்து போட லாசரு 4 நாள் ஆயிடுச்சு. 4வது நாள் வந்து என்ன செஞ்சார்? அவராக உயிரோடு. அல்லேலூயா. 38 வருஷம் பாடு, உடனே சுகத்துக்கும். அல்லேலூயா. ஆலயத்துல 18 வருஷமா ஒரு ஸ்திரீ ஊழியாவே இருக்கிறார். அவருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா 18 வருஷமா இருந்த கூனி ஆண்டவர் என்ன பண்ணார்? சுகமான. 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறான். தேவன் சொன்ன ஓமையில சந்தோஷத்தை நம்ம பார்க்கலாம். என்ன சந்தோஷமா? அல்லேலூயா. என்ன சொல்லுது? 99 நீதிமான்களை பார்க்கிறோம், ஒரே ஒரு பாவி மனத்திற்கிட்ட பரலோகமே என்ன ஆயிடுமா? சந்தோஷப்படுவோம். ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்து ஒரு ஆடு காணாமல் போயிட்டா என்ன பண்ணுவானா? 99 ஆடை விட்டுட்டு இந்த ஒரு ஆடை தேடிட்டு போயிட்டே இருப்பான். தேடி கண்டுபிடிச்ச உடனே தோல் மேல போட்டு விட்டு வந்து எல்லா மக்களையும் கூப்பிட்டு என்ன சொல்லுவான்? என்னோட ஆடு காணாமல் போயிடுச்சு, கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்திரீயானவள் அநேக 10 வெள்ளிக்காசு இருக்கு, அதுல ஒண்ணு தொலைஞ்சு போனாலும் என்ன பண்ணுவாங்க? அதை தேடி கண்டுபிடிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க? என்னுடைய பணம் காணாமல் போயிடுச்சு, இப்பொழுது கண்டுபிடிச்சிட்டேன். சந்தோஷம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்குள்ளே சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. தேவனுக்குள்ள சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. எது நமக்கு சொல்லுகிறது? தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரா? சந்தோஷத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். சந்தோஷத்தை தான் விதைத்திருக்கிறார். அல்லேலூயா. யோபு 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போமா? யோபு 2ஆம் அதிகாரம் 22:2 26 வாசிக்க பார்க்கலாம். யோபு 2:2 22:2 22:2 ஒரு மனுஷன் விவேகியா இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாய் இருக்கிறதுனால் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ? 26 சர்வ வல்லவர் மேல மகிழ்ச்சியா இருந்து அல்லேலூயா. இது நமக்கு சொல்லுகிறது, சர்வ வல்லவர் மேல என்னவா இருக்கணும்? மன மகிழ்ச்சியா இருக்கணும். சர்வ வல்லமையுள்ள தேவன் இடத்துல மன மகிழ்ச்சியா நீங்க இருக்கும் போது அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உங்களுடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். அல்லேலூயா. தேவனிடத்துல விண்ணப்பம் எப்படி பண்ணணுமா? மன மகிழ்ச்சியோட நம்ம விண்ணப்பம் பண்ணணும். அல்லேலூயா. அந்த விண்ணப்பத்தை அவர் என்ன செய்வாராம்? நிச்சயமா கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை நம்ம இன்னும் வாசித்து பார்க்கும் போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே இந்த மன மகிழ்ச்சியை ஒரு நாளும் நம்ம இழந்து போய்விடவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தர் எழுத எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம வாசித்து பார்க்கும் போது அங்கே தேவன் எப்படி அந்த தேசத்துக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வர்றாரு அப்படின்னா, எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 13-14 வாசிப்பாங்க. பதினஞ்சு வாசிக்கிறேன். சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. இவ்விதமாய் யூதருக்குள்ளே வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும் அவருடைய கட்டளை போய் சேர்ந்த எல்லா நாடுகளில் எல்லா பட்டணங்களில் யூதர்களுக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதர்களுக்கு பயப்படுகிற பயம் தேசத்தில் ஜனங்களை பிடித்ததினால் அவர்களை அநேகர் யூத மார்க்கத்துக்கு அமைத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தர் காலத்துல மகா பெரிய ஒரு மகிழ்ச்சி, சத்துருவை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார். யூதகுலம் அறியாதபடிக்கு அவர்கள் அல்லும் பகலும் குடியாமலும் புசியாமலும் என்ன பண்ணாங்களா? உபவாசித்து ஜெபித்தார். இப்படி ஜெபிக்கும் போது என்ன உண்டாயிடுச்சா? மகா பெரிய ஒரு சந்தோஷம் தேசத்திலே உண்டாயிடுச்சு. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நிச்சயமாய் நம்முடைய மன மகிழ்ச்சியோடு நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சத்துரு கொண்டு வருகிற எல்லா காரியத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களையே நம்ம பார்க்கணும். ஐயோ தெரியல, கால் வலிக்குது, கை வலிக்குது, அந்த அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் தேவ சமூகத்துல வந்து நிற்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்றது, நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் சமிக்கியத்தை வர பண்ணுவேன், நானே உன் பரிகாரியாகிய. ஹல்லேலூயா. நம்ம தாயின் கருவில உருவாக்கின தேவன் நமக்கு என்னவா இருக்கிறாரா? பரிகாரியா இருக்கிறார். அவர் தான் நமக்கு என்ன கொடுக்க முடியுமா? சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். ஹல்லேலூயா. உலக டாக்டர்களை நீங்க போய் பார்க்கறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய சமூகத்துல வந்து நிக்கணும். ஹல்லேலூயா. 18 வருஷம் கூடி, ஆனா அவங்க எங்கதான் இருந்தாங்க? ஆலயத்துல 18 வருஷம் கூடி. வேதம் நமக்கு சொல்றது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜெபம் போயிருச்சு, உபவாசம் போயிருச்சு, தேவனுடைய சமூகத்துல நிக்கிறதெல்லாம் போயிருச்சு. காரணம் என்ன? ஆதியில இருந்த அன்பை குறைஞ்சிருச்சு, ஆதியில இருந்த ஜெபவன்பு குறைஞ்சிருச்சு. ஏன்னா இந்த சரீரத்தையே பார்த்துட்டு இருந்தான். ஐயோ, நமக்கு தலை இருக்கிற வரைக்கும் தலை வலிச்சுக்கிட்டார், கால் இருக்கிற வரைக்கும் கால் வலிச்சுக்கிட்டார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா வேலைக்கு போக முடியுமா? எதுவும் சம்பாதிக்க முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. இப்ப உலக படங்களை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம சரீரத்தினுடைய பலவீனங்களை பார்க்கிறதே வாட்டி வலிச்சுட்டு இருக்கட்டும், 2 மாத்திரை வாங்கி போடும் அப்படின்னு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? போயிட்டே இருக்காங்க. வீட்டுல இருக்காங்களா? இல்ல, போயிட்டே தானே இருக்காங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம எப்படி இருக்கணும்? அவர்களை காட்டும், உலக மனுஷர்களை காட்டணும். நம்ம தேவ சமூகத்துல வந்து நிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகாலையில ஆண்டவர் சமூகத்துல நிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சபையோடு இணைந்து சபையில வந்து நின்று சபை மக்களோடு கூட இணைந்து நம்ம ஆராதிக்கும், மகிழ்ச்சியோடு ஆராதிக்கும். தேவனுடைய சமூகத்துல நம்முடைய விண்ணப்பங்களை வைக்க நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை எல்லாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும் சொல்லணும். பலவீனங்களை ஆண்டவர் ஒரே நிமிஷத்துல மாற்றிடுவார். அல்லேலூயா. ₹1 செலவே இல்லாம சுகமளிக்கிறவர் இயேசு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. செல்வங்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதெல்லாம் அவர்களுடைய முகத்துல இருதயத்துல கவலை கண்ணீர் இருக்கான, வெளியில எப்படி இருந்தா தெரியுமா? சந்தோஷமா இருக்கு. என்னைய கொண்டாந்து நீங்க வச்சுட்டு என்னால இருக்க முடியல, என்னை சும்மா இருக்கிற ஆளை கொண்டாந்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஐயோ நான் அங்க ஓடுவேன் இங்க ஓடுவேன், என்னைய கொண்டாந்து நீங்க வச்சா என்னால என்ன செய்ய முடியல. அப்படி இந்த சந்தோஷம் முகத்துல இருக்கு, இருதயத்துல கவலை இருக்கு. இருதயத்துல தம்பியை பார்த்தோம்னா அப்படியே அழுகுறாங்க, கவலை இருக்கு. ஆனா வெளியில் முகம் எப்படி இருக்கு? அதான் அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பாடு வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், வேதம் சொல்றது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் இருக்குங்க. ஆனால் அவைகளில் நின்று என்ன செய்வாராம்? அவர் விடுவிப்பார். எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் ஒரே நிமிஷத்துல அவரால் சுகமாக்க முடியும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம இடத்துல. நம்ம இடத்துல ஒன்றுமே கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. டாக்டர் போனா பணத்தோட போகணும், கீவுல நிக்கணும். ஆனால் இயேசுகிட்ட வரும்போது கீவுல நிக்க வேணாம், பணமும் செலுத்த வேண்டாம். அவர் பாதத்துல வந்து விழுந்துட்டா போதும், அவர் சுகத்தை கொடுத்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வாழ்க்கையில நீங்க ஐயோ பாஸ்டிங் போட்டா என்ன ஆயிரும், மயக்கம் வந்துருமா, அல்லது சுகர் ஏறிடுமா, பிரஷர் ஏறிடுமா பயப்படுறாங்க. எதுவுமே ஏறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்துல வந்து நீங்க மன மகிழ்ச்சியோடு உங்களை மறந்து நீங்க ஆராதிச்சு பாருங்க 1 மணி நேரம். அதுக்கப்புறம் போய் சுகர் எடுத்து பாருங்க, அது நார்மல்ல நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஒண்ணு கொண்டு வந்தது இல்லைங்க, ஒண்ணு கொண்டு போறது இல்லை. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் போதுதான் நமக்கு ஒரு புது பலன் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது மன மகிழ்ச்சி தான் நம்முடைய முக வளர்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில, எஸ்தருடைய வாழ்க்கையில இந்த யூத குலத்துக்கு விரோதமாய் அநேகர் எழுந்து வந்தாங்க. ஆனாலும் அவங்களை அழிக்கணும்னு சொல்லி எழுப்பின போது அவர்கள் கர்த்தருடைய சமூகத்துல போய் என்ன செஞ்சாங்க? உபவாசம் இருந்து ஜெபித்தாங்க. ராஜா கிட்ட போகவே முடியல. ஏன்னா அந்த நாட்கள்ல ஒரு பொல்லாத சட்டம் இருக்கு. ராஜா கூப்பிடாமல் ராணியா இருந்தால் என்ன செய்ய முடியாது, அரண்மனைக்கு போக முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில உபவாசம் இருந்து நான் செத்தாலும் சாதனைன்னு சொல்லி அவர்கள் ராஜா அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்கும் போது தேவன் அவர்கள் கண்களை கிருபை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதர்களுக்கு விரோதமாய் போட்ட அத்தனை ஆமானுடைய திட்டங்களை எல்லாம் அழிச்சு தேவ ஜனங்களுக்கு மகிழ்ச்சியும் களிப்புறுதலும், ஒருவருக்கு ஒருவர் வெகுமதி அனுப்புறது, ஒரு மகா பெரிய சந்தோஷத்தை தேவன் கொடுக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சந்தோஷத்தை தேவன் நமக்கு நிச்சயமாய் தருவார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாய் தேவனுக்குள்ள கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கூட நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மகிமையும் கனவும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. வேதத்தை சொல்லுதான் அவருடைய சமூகத்துல என்ன இருக்குதான்? மகிமையும் வல்லமையும் மகிழ்ச்சியும் எங்க இருக்குங்க? சமூகத்துல. சமூகத்துக்கு அதுதான் என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்துல வந்து நிக்கணும். அவருக்கு முன்னாடி நம்ம வந்து நின்று அவரை உயர்த்தி நீங்க ஆராதிச்சு பாருங்க. உங்க சரீரம் ஒரு நாகமானுடைய குஷ்டரோகை நீக்கி ஒரு பச்சில குழந்தை போல அவருடைய மாம்சம் மாறிடுச்சு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட மாம்சமானவருடைய மாம்சத்தை மாற்ற எவ்வளவு நம்முடைய சரீரத்துல பலவீனா இருந்தாலும் அவர் இறங்கி வரும்போது எல்லாம் மாறி போகும். 1 Corinthians 13:10 வசனத்தை வாசிச்சீங்கன்னா நிறைவானவர் வரும்போது குறையானதெல்லாம் ஓடி போயிடும். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? ஓடி போயிடும். அல்லேலூயா. நம்ம ஆரோக்கியமா இருப்பதுதான் தேவனுக்கு சித்தம். நம்ம வியாதியோட இருக்கிறது தேவனுக்கு
நமக்கு சித்தமே இல்லை. நம்ம சரீரம் வந்து குப்பை தொட்டி இல்ல. எல்லா வியாதியும் கொண்டு வந்து நம்முடைய சரீரத்துல போடுறதுக்கு நம்ம சரீரம் என்னவா இல்ல, குப்பை தொட்டி இல்ல. அல்லேலூயா. நம்ம சரீரம் தேவன் தங்குகிற ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை கூட்டணும், இந்த ஆலயத்தை பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும், இந்த ஆலயத்துல துதி இருக்கணும், இந்த ஆலயத்துல வேத வாசிப்பு இருக்கணும், இந்த ஆலயத்துல ஜெபம் இருக்கணும், இந்த ஆலயத்துல கர்த்தர் உலாவி வரணும். அல்லேலூயா. சரீரமாகி ஆலயத்துக்குள்ள அவர் இறங்கி வரும்போது எல்லா பலவீனங்களும் தன்னாலே ஓடிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல நீங்க போய் ஒரு மணி நேரம் உங்களை மறந்து நல்லா பாடி கர்த்தரை ஆராதிச்சுட்டு வெளியில வாங்க, ஒரு புது பலன் உங்களுக்குள்ள உண்டா. அல்லேலூயா. சரீர பலவீனங்களே நினைச்சிட்டு ஐயோ நீங்க உபாசிக்க முடியல அப்படின்னு நினைக்க கூடாது. உபவாசம் இருந்து பழகணும், சரீரத்தை பக்குவப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாசம் இருந்தா ஐயோ அந்த வியாதி வந்துருமா, இந்த வியாதி வரும். அல்லேலூயா. உபவாசம் இருந்து வேலை பார்க்க கூடாது. உபவாசம் இருந்து வேத வாசிப்போம், துதியும் ஜபமும் இருக்கணும். அல்லேலூயா. நான் உபவாசிக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி காலையில இருந்து மாலை வரைக்கும் வேலை பார்த்தா அந்த உபவாசம் அது வந்து உபவாசம் இல்லை, அது வந்து பட்டினி. அல்லேலூயா. அதனால சரீரம் என்ன ஆயிரும், பலவீனப்பட்டு போகும். அதே நேரம் தேவ சமூகத்துல 3 மணி நேரம் உட்கார்ந்து நல்லா பாடி ஆராதிச்சு, நல்லா ஜெபம் பண்ணி, நல்ல வேத வாசித்து, நல்ல கர்த்தருடைய சமூகத்துல தியானிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு புது பலன். அல்லேலூயா. இஸ்ராயேல் நாட்கள்ல ஒரு ஜாமம் மட்டும் பாவ அறிக்கை பண்ணணும், ஒரு ஜாமம் மட்டும் வேதத்தை வாசித்தா இருக்கணும். அல்லேலூயா. 3 மணி நேரம் ஒரு ஜாமம் மட்டும் 3 மணி நேரம் நின்றுகிட்டே என்ன பண்ணாங்க, வேதத்தை வாசித்தாங்க. நின்றுகிட்டே 3 மணி நேரம் ஒரு ஜாமம் மட்டும் பாவ அறிக்கை செஞ்சாங்க. அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை என்ன செய்யுமா, தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய கண் பார்வை, நம்முடைய உதடுகள், நம்முடைய நாவு, நம்முடைய இருதயம், நம்முடைய கை கால் நரம்பு எலும்பு, இவைகள் எல்லாம் தேவனுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும். அல்லேலூயா. எலும்புகளுக்குள்ள எல்லாம் போய் கிடக்கிற பாவங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படும். சகோதரர்களுக்கு விரோதமா, சகோதரிகளுக்கு விரோதமா செய்கிற பாவம் எங்க போய் நிற்குதுன்னா இந்த எலும்புகளுக்குள்ள போய் அடைஞ்சிருக்கும். அல்லேலூயா. இந்த எலும்புகள் எப்படி சுத்திகரிக்க முடியும், அவருடைய அக்கினி அபிஷேகத்தினால், அவருடைய ரத்தத்தினாலே நமக்குள்ள என்ன செய்யணும், சுத்திகரிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஏக சகோதரிகளுக்குள்ள சமாதானமே இல்லை, சகோதரர்களுக்குள்ள இன்னைக்கு சமாதானம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ சகோதரோட சமாதானம் ஆகலைன்னா, சகோதரியோட நீ சமாதானம் ஆகலைன்னா காணிக்கையே போடாத அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. காணிக்கை பெருசு அல்ல, தேவனுடைய எல்லாருடைய நம்ம எப்படி இருக்கணுமா, சமாதானம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிக்குள்ள சமாதானமே இல்லை. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அதை செஞ்சுட்டாங்க, எனக்கு இதை செய்யல, அவங்களுக்கு இத்தனை குழி நிலத்தை கொடுத்துட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல. ஏதோ நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகலத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர் நம்மளோட இருக்கும் போது நீங்க எதை குறிச்சு என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்படுவதில்லை. அல்லேலூயா. கவலை என்ன செய்யுமா, மனிதனை ஒடுங்கிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்பட்டு நீங்க ஒடுங்கி போய் தேவனுடைய சமூகத்துல நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படாமல் போய்விடக் கூடாது. அல்லேலூயா. நம்முடைய சரீரம் பலவீனப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய சரீரத்தை நல்ல புஷ்டி ஆரோக்கியமா என்ன செய்யும் வச்சுக்கணும். நல்ல உணவு. அல்லேலூயா. நல்ல உபவாசம் இருக்கவும் தெரிஞ்சுக்கணும், நல்ல சத்துள்ள ஆகாரத்தை சாப்பிடவும் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ரெண்டுக்கு நம்முடைய சரீரம் என்ன செய்யும், நம்முடைய சரீரத்தை பழக்க வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருடைய சரீரத்தை பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஆகாரம், நல்ல சத்தான சாப்பிட்டா உடம்பு சரியாக இல்லாம போயிருக்கு. சில பேருக்கு பாஸ்டிங் போட்டா சரியில்லாம போயிடும் அப்படின்றாங்க. ஆனா கர்த்தருக்குள்ள நீங்கள் உபவாசம் இருந்து கர்த்தருடைய சமூகத்துல நின்னீங்கன்னா உபவாசங்களை ஒண்ணுமே விளைவினவே படுத்தார், புது பலன் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரங்களா எங்களுடைய சரீரத்துல உபவாசம் இருந்தாக்க ஒரு புது பலனை நாங்க பெற்றுக்கொள்றது. அல்லேலூயா. உபவாசம் இல்லாமல் சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா நம்முடைய சரீரம் என்ன விளைவினப்பட்டு. அல்லேலூயா.
உடைய சரீரத்தை ரெண்டுக்கும் பழக்கணும். ஒண்ணு உபவாசம் இருக்கவும் பழக்கணும், நல்லா சத்துள்ள ஆகாரத்தை சாப்பிடுறதுக்கும் நம்முடைய சரீரம் என்ன செய்யணும், பழக்குவிக்கப்படணும். அல்லேலூயா. பழக்கலைன்னா இந்த மாம்சம் என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு அது விரும்புறது தான் சாப்பிடுற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஆதியில இருந்த அன்புக்கு நீங்க திரும்பணும். ஆதியில எவ்வளவு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணீங்க, எவ்வளவு சொந்த பந்தத்துக்குலாம் ஓடி இயேசு இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் அப்படின்னு எவ்வளவு பிரயாசப்பட்டு ஓடுனீங்க, எவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல காத்திருந்தீங்க. அன்னைக்கு சாப்பாட்டை நினைக்கல, அன்னைக்கு சரீரத்தை நினைக்கல, கர்த்தர் கர்த்தர் ஓடிக்கிட்டே இருந்த அந்த நாளுக்குள்ள நீங்க என்ன செய்யணுமா, திரும்புங்க. அல்லேலூயா. கடைசி நாட்களா இருக்கிறபடியினால் தேவன் கொடுத்த காலங்களை நாட்களை என்ன செய்யணும், பிரயோஜனப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எப்பொழுது எப்படி இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. பிலிப்பியர் பவுல் எழுதும் போது சொல்றாரு, 4 வாசிங்க. பிலிப்பியர் 4 படிக்கிறாங்க. 4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு கர்த்தருக்குள்ள எப்போது எப்படி இருக்கணுமா, இந்த மன மகிழ்ச்சி. தேவனுக்கு முன்னாடி போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, துக்கத்தோட ஜெபிக்க கூடாது, மனமாரத்தோட ஜெபிக்க கூடாது. தேவ சமூகத்தில் அவர் சொல்றாரு, அவர்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்களை கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சுட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கணும். அல்லேலூயா. அவர் இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. யோவான் 14 வாசித்தீங்கன்னா, என்னை பிரித்து உங்களால் இயேசு இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய, ஒரு அடி எடுத்து வைக்கவே. அல்லேலூயா. அல்லேலூயா. அற்பமான காரியங்கள் கூட செய்ய முடியாத நம்முடைய வாழ்க்கையில என்ன பெரிய இருக்குன்னா, கவலை தான் பெரிய. அல்லேலூயா. வாழ்க்கையில என்ன பெரிய இருக்கு, கவலையும் பயமும் அதிகமா இருக்கிறதுனால நம்ம என்ன ஆயிரும், இந்த மகிழ்ச்சியை இழந்து போயிடும். அல்லேலூயா. பயமும் கவலையும் நம்முடைய வாழ்க்கையில இருதயத்துல போய் நிற்கிறதுனால நமக்குள்ள கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை பிசாசு என்ன பண்ணிடுறான், எடுத்து போட்டுறான். அல்லேலூயா. 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 தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்யணுமா, கர்த்தருக்குள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 66 கூட நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 66 வாசிக்கலாமா? 8ஆம் நாளிலே ஜனங்களுக்கு இசை கொடுத்து அனுப்பினார். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மனமகிழ்ச்சியோடு தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். அல்லேலூயா. அதே காரியத்தை 2 நாளாக 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நீங்க வாசிக்கலாம். 2 நாளாக 7:10 சாலமோனும் எல்லா ஜனங்களும் பிரதிஷ்டை பண்ணி சந்தோஷமும் மனமகிழ்ச்சி 7 நாட்கள் என்ன பண்ணாங்களா, பண்டிகை கொண்டாடி இருக்காங்க. அல்லேலூயா. 7 நாட்களும் தேவனுடைய ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி அவர்கள் பண்டிகை கொண்டாடி சந்தோஷத்தோடு போனாங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தை, தேவனுக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம், தேவனுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சியை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து விடவே கூடாது. பிசாசு கொண்டு வருகிற பயம், பிசாசு கொண்டு வருகிற விளம்பினங்கள், பிசாசு கொண்டு வருகிற கவலைகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடணும், எடுத்து போட்டுறணும். அல்லேலூயா. பக்கத்துல கைகள் சொல்லுங்க, என்ன கவலை, ஏன் கவலை, விடு கவலை. சொல்லுங்க, என்ன கவலை, ஏன் கவலை, விடு கவலை. விட்டு கவலை என்னையோட. அல்லேலூயா. எதை குறிச்சும் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாளைக்கு என்ன தேவை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நாளைக்கு நம்ம என்ன, எங்க இருப்போம், என்ன செய்வோம், என்ன வேலை செய்வோம் அப்படிங்கிறத ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கர்த்தருக்குள்ள நமக்குள்ள அந்த மகிழ்ச்சி அதிகமாகிட்டு, வியாதியை கண்டு பயப்படக்கூடாது, பலவீனத்தை கண்டு பயப்படக்கூடாது. ஆண்டவர் வேதனைக்கு சொல்ல பிரிக்க 4:13 என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. காலையில ஒரு 10 வாட்டி சொல்லுங்க, மத்தியானம் ஒரு 10 வாட்டி சொல்லுங்க, நைட்டு ஒரு 10 வாட்டி சொல்லுங்க. 10 மாத்திரை 30 மாத்திரை முடிஞ்சிருச்சு. இந்த பலவீனம் என்ன செய்யாது,
தொடவே தொடரும். அல்லேலூயா. சொல்லி பாருங்க, வாக்குத்தத்தங்களை சொல்லி பாருங்க. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதி உங்களுக்கு விளக்குவேன். ஆகாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, உங்க கையை நீட்டியே ஜெபம் பண்ணுங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதி உங்களுக்கு விளக்குவேன் சொல்லியிருக்கீங்க. அப்பா, இந்த சரீரத்தில் இருக்கிற வியாதிகள்லாம் அந்த சாப்பிட்ட உடனே என்ன பண்ணிடணும், விலகி போயிடணும். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, சரீரத்தில் இருக்கிற விலகினங்கள் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை எப்போதும் எப்படி வச்சுக்கணுமா, நல்லா புஷ்டியா வச்சுக்கணும். அல்லேலூயா. தேவன் தங்குகிற ஆலயம் இது. இந்த ஆலயம் கெட்டு போயிருச்சுன்னா என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த ஆலயம் படுத்துருச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒரு நாள் நம்முடைய சரீரம் கீழே படுக்கவே கூடாது. அல்லேலூயா. ஒன்று தேவனுடைய வருகை வரைக்கும் நம்முடைய சரீரம் ஓடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. தேவன் குறித்த நாள் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளும் மருத்துவத்தை அந்த ஒப்பு கொடுக்கிறாதீங்க ஆண்டவரே அப்படின்னு அனுதினமும் நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய வேலை. அது சொல்றாரு, என் பலனாகிய கர்த்தாவே. அல்லேலூயா. சங்கீதம் 29:11 வாசித்தோம்னா, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், அவர்களுக்கு சமாதானம் அருளி. வாசிப்பாங்க சங்கீதம் 29:11. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி. பாருங்க, நம்முடைய ஜனத்துக்கு, தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நமக்கு அவர் பலன் கொடுப்பார். உலக பணங்களை சம்பாதிக்க பலன் கொடுப்பார். தேவனுடைய ஆலயத்தில் நின்று அவர் ஆராதிக்க பலன் கொடுப்பார். அவருடைய சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்ல பலன் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்காக காரியங்களை நடத்துவதற்கு செய்வதற்கு அவர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி. சமாதானம் உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தர்றேன். அல்லேலூயா. உங்கள் கவலைகளையும் பாரங்களையும் ஆண்டவரிடத்துல வச்சிருங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவரை உயர்த்தி துதிச்சுக்கிட்டே. அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யும், சந்தோஷத்தோடு, துக்கத்தோட ஆராதனை நேரத்துல அநேகர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, துக்கப்பட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா ஆராதனை நேரத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, விண்ணப்பம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆராதனை நேரம் வேற, ஜெப நேரம் வேற, வேத வாசிப்பு நேரம் வேற, தியான நேரம். அல்லேலூயா. எல்லாத்தையும் மாத்தி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. அதனாலதான் சில நேரங்களில் ஆராதனையில ஒரு மண்டலத்தை என்ன செய்ய முடியாது, நம்ம பார்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. ஏன்னா மாத்தி மாத்தி அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த கவலையோட அந்த கவலையெல்லாம் கீழே படியோடு விட்டுறணும். அல்லேலூயா. மேல வரும்போது எப்படி வரணும், ஒரு யுத்த வீரனை போல வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. மன மகிழ்ச்சியோடு, இது கர்த்தருடைய நாள், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது மன மகிழ்ச்சி நாள், பரிசுத்தமான ஓய்வு நாள். இந்த நாளில நான் கர்த்தரை கம்பீரமாய் ஆராதிப்பேன். அன்னைக்கு 7 நாள் 7 முறை எரிகோ சுத்தி வந்து 7வது நாள் கம்பீரமாய் எக்காலங்களை ஊதினார். அல்லேலூயா. 7 நாள் சுத்தி வந்தாங்க. 7வது நாள் 7வது முறை சுத்தி வரும்போது என்ன பண்ணாங்க, கம்பீரமா எக்காலங்களை ஊதி ஆர்ப்பரித்தார்கள். அலங்கை இடிச்சு உள்ளே, அலங்கை இடிச்சு எங்க வரணும், வெளியில விடுகிறது. வெளியே தானே நின்று அவங்க ஆரவாரம் பண்ணாங்க. ஆனால் அலங்கை இடிச்சு எங்க விழுந்துச்சுன்னா உள்ள விழுந்துச்சு. அதன் மேல ஏறி போய் எரிகோ கோட்டையை பிடிக்கும். அல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் மாறுவதற்கு என்ன செய்யுமா, தேவ சமூகத்துல நல்லா ஆராதிக்கணும், நல்லா விடுதலையாய் ஆராதிக்கணும். நம்மள வீட்டுல தேவன் வந்து வாசம் பண்ணணும். நம்முடைய குடும்ப ஜெபத்துக்கு தேவன் இறங்கி வரணும். அப்ப வீடு பரிசுத்தமா இருக்கணும், நம்முடைய ஆலயமாகிய நம்முடைய இருதயம் பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாய கர்த்தர் வரும்போது மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நம்ம அவரை தொழுது கொள்ளும் போது அவர் நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதையும் நினைக்கிறதற்கு மேலான ஆசீர்வாதத்தை கொடுப்போம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட நீங்க வாசித்தீங்கன்னா, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓதேக்கு ஏதேவி வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது,
தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் இருக்கும் போது அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதி. அல்லேலூயா. தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் ஒரு வீட்டுல இருக்கும் போது நம்மளையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதித்து கொடுத்துருவார். அந்த ஓபேத் ஏதோம் வீட்டுல இந்த பெட்டியை போய் வச்ச உடனே அவர் தேவனை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்திருப்பார், ஆராதிச்சுக்கிட்டே இருப்பார், துதிச்சுக்கிட்டே இருந்திருப்பார். அவர்கள் குடும்பத்தினுடைய எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க? கொண்டலை வீட்டை போல வாசித்து ஜெபம் பண்ணி தேவனை சுத்தி சுத்தி வந்ததுனால பாருங்க, அவர்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ராஜா கேள்விப்படுறார், ஓபேத் ஏதோம் குடும்பம் அவன் வீட்டை அவனுக்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையுமே தேவன் என்ன பண்ணிட்டார்? ஆசீர்வதிச்சிட்டாரு. அல்லேலூயா. அவர் விவசாயம் பண்ணியிருக்கலாம், அல்லது ஏதாவது தொழில் செஞ்சிருக்கலாம், ஏதோ வியாபாரம் பண்ணியிருக்கலாம். அவர் செய்த சகலத்தையும் தேவன் என்ன பண்ணாரு? நம்முடைய வாழ்க்கையிலே மன மகிழ்ச்சியோட கர்த்தரிடத்துல காணப்படும் போது நீங்க நினைக்கிற, வேண்டிக் கொள்ளுகிற, எதிர்பார்க்கிற அத்தனை ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. மன மகிழ்ச்சி உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுக்கும். அதுவும் கர்த்தருடைய சமூகத்துல எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சியா இருக்கும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் அவர் கொடுத்ததே என்னதுன்னா மன மகிழ்ச்சி தான். நல்ல ஆரோக்கியத்துக்கு, நம்ம ஆரோக்கியத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நம்முடைய ஆட்கள் என்ன இருக்கணும்? நல்ல மன மகிழ்ச்சி. அல்லேலூயா. யார மக்கள் நல்ல கை கொடுத்து நல்லா பிரைஸ்லாட் சொல்லி என்ன செய்யணும்? அவங்களை நீங்க வாழ்த்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கனம் பண்ணுவதில் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய? முந்திக் கொள்ளணும். அல்லேலூயா. அவங்களே பிரைஸ்லாட் சொல்லாம அவங்களே திரும்பிட்டு போறாங்க, நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னு இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க சொல்றதுக்கு முன்னாடி திரும்பிட்டு போனால் அவங்க அப்படியே திருப்பி என்ன செய்யணும்? கை கொடுத்து பிரைஸ்லாட் சொல்லணும். அல்லேலூயா. அவங்க பயந்துருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்குள்ளே நல்ல அன்புடைய ஐக்கியம், சமாதானம் நமக்குள்ளே. அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, வேதம் நமக்கு சொல்லுகிறது, முடிந்த வரை யாவரோடு எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. ஏன்னா சமாதானத்தின் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. முடிந்த வரைக்கும் எல்லாரோட எப்படி இருக்கணும்? சமாதானம். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் இருக்கும் போதே மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்குள்ளே சமாதானத்தை, சந்தோஷத்தை தேவன் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்குள்ளே இருக்கிற கவலைகளை, பயங்களை என்ன செய்யணும்? தூக்கி எறியணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்குள்ள நீங்க எவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்முடைய சரீரத்தில் ஆண்டவர் என்ன கொடுப்பார்? பலனை கொடுப்பார். அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் மாத்திடுவார். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி ஆண்டவரை தேடிட்டே இருக்கும், ஆண்டவரோடு இசைந்து இருக்கும். ஏன்னா அந்த கடைசி நாட்கள்ல யாரை விழுங்கலாம் என்று சொல்லி விசுவாசத்துக்கு வகை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. சங்கீதம் 84 அதிகாரம் 15 வசனத்தை கூட வாசித்தீங்கன்னா, சங்கீதம் 84 அதிகாரம், உங்களே மேற்கொள்ளுகிற மனுஷர்கள் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில வந்த நெருக்கங்கள், அந்த எல்லாருடைய மனைவி பிள்ளைகளையும் அவர் கடத்திட்டு போன உடனே, சிறைபிடித்துக் கொண்டு போன உடனே தாவீதை கண்டறிந்து கொள்ளலான்னு பார்த்தாங்க. தாவீதோ தேவ சமூகத்துல போய் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல நம்ம போய் என்ன செய்யணுமா? தங்களை நம்ம திடப்படுத்திக் கொள்ளணும், தைரியப்படுத்திக் கொள்ளணும். கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் விழுந்து கிடக்கும் போது தேவன் நமக்கு என்ன கொடுப்பாங்க? பலன் கொடுப்பார். யாத்திராகமம் 15:2 வாசித்தீங்கன்னா, அந்த செங்கடலை கடந்து பிற்பாடு மிரியாமும் ஆரோன் எல்லாரும் என்ன செஞ்சாங்களா? கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அவரை பாடி அவரை ஆராதிக்கும் போது தேவபலன் இறங்கி வந்துச்சு. அப்போஸ்தலர் 16 வாசிக்கிறோம், அந்த பாடுகள் மத்தியிலே ஆண்டவர் என்ன பண்ணாங்க? துதித்து பாடினார். அல்லேலூயா. பவுல் சீலாவும் ஒரு தலைகளை கட்டி தொடுமரத்துல கட்டி ரத்தமெல்லாம் வடிஞ்சிட்டு இருக்கு, காயப்பட்டிருக்காங்க. அந்த இரவுல பாடுகள் மத்தியிலே அவரை துதிக்கும் போது அந்த ரூபம் முழுவதும் வெளிச்சம் பிரகாசம்.
தேவ மகிமை இறங்கி வந்துச்சு. அந்த இரவுலேயே அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு தேவனுடைய சத்தியம் சொல்லப்பட்டு முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல மன மகிழ்ச்சி. அவர்கள் அந்த பாடுகளை பார்க்கல, அவர்கள் அந்த ரத்தம் வடிகிறதெல்லாம் அவங்க பார்க்கல, வலி வேதனையெல்லாம் பார்க்கல. அவர்கள் யாரை பார்த்தாங்கன்னா கர்த்தரையே. பாடுகள் உபத்திரவங்கள் பற்றி கர்த்தர் அவர்களை உயர்த்தும் போது தேவ மகிமை, அந்த வெளிச்சம், அந்த பிரசன்னம் அந்த சிறைச்சாலையில இறங்கி வந்ததுனால அந்த சிறைச்சாலைக்காரன் குடும்பமே ரட்சிக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையில வர்ற பாடு உபத்திரங்கள் மத்தியில அவர் என்ன செய்யுமா? உயர்த்தி காண்பிக்கணும், துதிக்கணும். அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களிலே அவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரா? பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை பலப்படுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:13 வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். லூக்கா 22:43 நீங்கள் வாசித்தீங்கன்னா, லூக்கா 22:43 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை படுவதற்கு போறதுக்கு முன்னாடி கெத்சமனியிலே தேவன் என்ன செய்தார்? அவரை பலப்படுத்தினார். ஏன் அப்படின்னா, அவருடைய ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவருடைய சரீரத்தில் இருந்த ரத்தம் எல்லாம் என்ன ஆயிடுச்சா? வேர்வை துளியா வெளியேறிடுச்சு. அந்த அதை எடுத்து அதை பரிசோதித்த விஞ்ஞானிகள் டாக்டர்லாம் சொல்றாங்க, அவ்வளவு ரத்தமும் வெளியே வந்துருச்சு. எப்படி இந்த சிலுவை அவர் சுமந்து கொண்டு மறுபடியும் 39 அடிகள் அடிக்கப்பட்டு தன் சரீரத்தை பிச்சு எவ்வளவு ரத்தம் போயிடுச்சு. தேவன் அவரை என்ன செய்தாராம்? அல்லேலூயா. பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில் தேவனையே கர்த்தர் என்ன பண்ணிட்டு பிதாவே தேடிட்டே, பிதாவை சமூகத்திலே போய் என்ன பண்ணிட்டே இருந்தாராம்? ஜெபம் பண்ணி கொண்டே. அல்லேலூயா. அதனால உலகத்தில் இருந்து அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதா? பலன் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 35 3 கூட நம்ம வாசிப்போமா? ஏசாயா 35 3. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்ம யார் ரட்சிப்பாரா? கர்த்தரே வந்து ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒன்றிலிருந்து வாசிப்போமா? 35 வனாந்தரம் தேவனுடைய மகத்துவத்தை காண்பார். நலர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்க என்ன செய்யாதீங்க? பயப்படாதீர்கள், திடம் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவனாய் நீதியை சரிகட்டுகிறவர் உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலான மன பதற்றங்கள், பயங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் விலக்கி எல்லாவற்றையும் மறந்து தேவ சமூகத்தில் என்ன செய்யுமா? அவரை தொழுது கொள்ளணும், அவரை தேடணும். அல்லேலூயா. தேடும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றிடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலனாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வேதம் மகிழ்ச்சி சந்தோஷம் தரும்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு அவருடைய வார்த்தையை அனுப்பி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலேயும் நம்ம தேவனை தேடும் போது நமக்குள்ளே அவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும். அவருடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்கும் போது அவர் பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஏசாயா வாசிக்கிறோம், வாலிபர்கள் என்ன வருவாங்களா?
வாலிபர்களே இடறி போயிடுவாங்க. அல்லேலூயா. 39 ஏசாயா 40 அதிகாரம் 29 வாசித்து பார்க்கும்போது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் என்ன ஆயிடுவாங்களா? இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் என்ன கொடுப்பார்? நிச்சயமா பலன் கொடுப்பார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுவார். இளைஞர்கள் இலைப்படைந்து சோர்ந்து போவார், வாலிபர்களை இடறி போவார். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழுப்புவார். அவர்கள் ஓடினாலே இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து. இயேசு கிறிஸ்து தான் தேவன் பிதாவானவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்படிக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்துல, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க, காத்திருங்கள் சொன்னார். 10 நாள் காத்திருந்து ஜெபம் பண்ணார். ஒருமனப்பட்டு 120 பேர் கூடி ஜெபிக்கும் போது இயேசு உயிர்த்தெழுந்த 50வது நாள்ல பரிசுத்தாவின் மேல் இறங்கின போது அவர்கள் மேல என்ன வந்துச்சு? புது பலன் வந்துச்சு. பயங்கள் ஓடிருச்சு, கவலைகள் ஓடிருச்சு. இயேசுவை கொண்டுட்டாங்களே, நம்மளே கொண்டுருவாங்கிற அந்த பயம், யூதர்களை குறித்த பயம், பரிசேயர் சதுசேயர்கள் குறித்த எல்லா பயங்களும் நீங்கி அவர்கள் கர்த்தருக்காக அவர்கள் கழுகுகளை போல சட்டைகளை அடித்து தேசங்களுக்குள்ளே பறந்து போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண பிலிப்பு மந்திர விசாரிப்பு காரணம் இந்த பிலிப்புவை கொண்டு மந்திரவாதிகளின் நடுங்கத்தக்கதான அற்புதங்களை அவர் செய்தார். அல்லேலூயா. பலத்த வல்லமை இறங்கின. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலனை கொடுக்கும். தேவ சமூகத்துல நீங்க காத்திருக்க, மன மகிழ்ச்சியோட காத்திருக்க, நிச்சயமாய் நமக்கு அதே ஆவியானவர் அதே பலனை கொடுத்து கர்த்தர் நம்மை பயன்படுத்தி கர்த்தர் நம்மளை தேவனாய கர்த்தருக்கு சாட்சிகளாய் நிறுத்துவார்.